ஊராரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மனிதநேய திருநாளாக 73 நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டு அதில் அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் காலை 3 வகையான உணவும் சட்னி, சாம்பார், இனிப்பு, வடை, பாதாம் பால் என்று 1000 நபர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை அருமை அந்நியார் அவர்கள் 20ஆம் தேதி துவக்கி வைத்தார். இன்றைக்கு 8ஆம் நாளாக ஆதியாந்திரா மக்கள் வசிக்கின்ற இந்த ஆட்டுத்தொட்டி பகுதியிலேயும் அதேபோல் சிவராஜ் தெரு ஆகிய பகுதிகளிலும் இன்று காலை சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலையிலே வயிறார வழங்கப்படுகின்ற சிற்றுண்டியை, தரமான சிற்றுண்டியை அருந்துகின்ற மக்கள் அனைவரும் இது போன்ற நலத்திட்டங்கள் ஆட்சியின் சார்பில் ஒருபுறம் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்றும் தொடர மக்கள் என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி தமிழகத்துடைய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துவோம். அவர் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மகிழ்ச்சியோடு வாழ்த்தி செல்வது எங்களுக்கு இது போன்ற சமூக பணிகளில் இன்னும் மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது. எல்கேஜி யூகேஜி பசங்கள் போல மத்திய அரசும் திமுகவும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் விஜய் சொல்லியிருக்காரு. இது அவங்க மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். எல்லாம் பல பிஹெச்டி முடிச்ச கட்சிங்க இந்த கட்சி. திமுக ஆட்சியுடைய அவலங்கள் வெளிப்படக்கூடாது என்பதற்காக தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை திசை திருப்புகிறார்கள். நேற்று கோவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அவர் வருகின்ற போதெல்லாம் தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி திசை திருப்பலாம் என்று நினைக்கின்றார். இங்கே வந்தால் தமிழை விரும்புவேன் என்பார், உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் நான் இந்தியை விரும்புவேன் என்பார். இப்படி இரட்டு நாக்கை கொண்டவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் தமிழக மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். புதிய பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால், மக்கள் பயனடைகின்ற மக்கள் நல திட்டங்களுக்காக புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உறவுக்கு கை கொடுப்பவர்கள், உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து எந்நாளும் பின்வாங்க மாட்டார்கள். அதைதான் பிரச்சனை என்று உள்துறை அமைச்சர் கருதுவார் என்றால் அந்த பிரச்சனையை தொடர்ந்து செய்யும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும்.